ஹலோ எவ்ரிவன். ஒரு காலத்தில் ஒரு பெரிய கிராமம் இருந்தது. அங்கே வயதில் முதிர்ந்த ஒரு தாத்தா வாழ்ந்து வந்தார். அவருக்கு சொந்த பந்தம் என்று யாரும் இல்லை. ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் கிராமத்தின் மையத்தில் உள்ள பெரிய ஆலமரத்தடியில் அமர்ந்திருப்பார். அவர் அமர்ந்திருக்கும்போது அவ்வழியாக யாராவது வேகமாகச் சென்றால் அவர்களை அழைத்து, மகனே, இந்த ஆலமரம் எவ்வளவு பெரிய நிழலை கொடுக்கிறது பார்த்தாயா? எவ்வளவு பறவைகள் இங்கே கூடு கட்டி வாழ்கின்றன பார்த்தாயா? இந்த மரம் வளர்வதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கும் என்று கேட்பார். அவரும் அவருக்கு பின்னால் வந்தவர்களும் அவ்வழியாக வந்தவர்களிடம் இந்த பேச்சையே தினமும் தொடர்ந்தனர். அந்த வழியே செல்வோர் முதியவரின் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இந்த கிழவருக்கு வேறு வேலையே இல்லை என்று சலித்துக்கொண்டே வேகமாகச் செல்வார்கள். ஒரு நாள் வெளிநாட்டிலிருந்து கல்வி கற்று தன் கிராமத்துக்கு திரும்பிய ஒரு இளைஞன் அந்த வழியாக வந்தான். தாத்தா வழக்கம்போல் அவனையும் அழைத்து அதே கேள்விகளை கேட்டார். மற்றவர்களைப் போல ஓடிவிடாமல் அந்த இளைஞன் முதியவர் அருகில் அமர்ந்தான். இளைஞன் முதியவரிடம், தாத்தா, நீங்கள் ஏன் தினமும் இதே கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? இதை மற்றவர்கள் கேலி செய்கிறார்களே என்று கேட்டான். அதற்கு முதியவர் புன்னகையுடன், மகனே, இந்த மரம் நிழல் தரவும் கனி தரவும் பறவைகளுக்கு இருப்பிடம் கொடுக்கவும் இவ்வளவு காலம் தேவைப்பட்டிருக்கிறது. அதுபோலத்தான் மனிதர்களுக்கு நடுவில் அன்பும் பாசமும் வளர்வதற்கும் பல ஆண்டுகள் தேவைப்படும். நான் இந்த பேச்சுகளை விதைக்கிறேன். நீ வேகமாகச் சென்ற மற்றவர்கள் ஒருநாள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சந்திக்கும்போது நான் பேசிய இந்த வரிகள் அவர்கள் மனதில் நிழலாக வந்து விழும். அப்போதுதான் அவர்கள் இந்த அன்பின் மதிப்பை உணர்வார்கள். நான் அன்பை விதைக்கிறேன் மகனே என்று அமைதியாக கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்ட இளைஞன் முதியவரின் ஞானத்தை உணர்ந்து எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினான். அன்று முதல் அந்த இளைஞனும் அந்த முதியவருடன் அமர்ந்து அவ்வழியாகச் செல்லும் மக்களிடம் அதே அன்பான கேள்விகளை கேட்க ஆரம்பித்தான். நாம் விதைக்கும் ஒவ்வொரு நல்ல சொல்லும் ஒரு நாள் நமக்கான நிழலாக மாறும். நன்றி.